வணக்கம். இன்றும் நாங்கள் தமிழின் சிறப்பு என்ற பகுதியின் ஊடாக ஔவையாருடைய ஒரு செய்யுளை பார்ப்போம். இந்த ஔவையார் பாண்டிய மன்னனாகிய வழுதி என்று சொல்லப்படுகின்ற மாறனுடைய திருமண விழாவிற்கு சென்று மீளுகின்ற வேளையில ஒரு வழிப்போக்கன் இவரை மறைத்து அந்த திருமண விழாவின் விருந்து எவ்வாறு இருந்ததென்று வினவுகின்ற வேளையில் அந்த வினாவிற்கு விடை இருக்கும் முகமாக, விடை வழங்கும் முகமாக இந்த பாடல் ஔவையாரால் பாடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. வண் தமிழை, அதாவது வண் தமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்ட பெருக்கம் உரைக்க கேள், அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீள் பசியினாலே சுருக்குண்டேன் சோறுண்டிலேன். இந்த செய்யுள் இப்படி பெறுது. இது இந்த பொருள் எப்படி என்று சொன்னால், தமிழில் ஆர்வமுடைய, தமிழில் தேர்ச்சி பெற்ற அல்ல தமிழில் நல்ல பாண்டித்தியம் பெற்ற, தமிழில் விருப்பமுடைய அந்த பாண்டிய மன்னனாகிய வழுதி மன்னன் மாறனுடைய திருமண விழாவிற்கு சென்றேன். அங்கு நான் உண்ட அந்த விருந்தினுடைய திறத்தை நீ கேட்பாயாக. அந்த விருந்தில் ஏராளமானவர்கள் வந்திருந்தார்கள். அங்கு அந்த விருந்து கொடுக்கின்ற இடத்திற்கு அருகே சென்றேன். அண்டி நெருக்கப்பட்டேன், அந்த மக்கள் கூட்டத்தினால நெருக்கப்பட்டேன், அவர்களால் தள்ளப்பட்டேன். நீள் பசியால் சுருக்குண்டேன் என்று சொன்னால் கொடிய பசியினாலே வயிறு இழைத்தேன். ஆனால் இறுதி வரை சோறு உண்ணவில்லை, சோறு உண்டிலேன், அந்த விருந்தை உண்ணவில்லை என்று ஔவையார் குறிப்பிடுகின்றார். வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்ட பெருக்கம் உரைக்கக்கள், அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீள் பசியினாலே சுருக்குண்டேன் சோறுண்டிலேன் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் ஒரு பாடல்ல சந்திப்போம். நன்றி.